ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேக் த பாக்ஸில் உள்ள ஸ்டார்டிங் பாயிண்டில் 3வது மெஷின் டான்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ டான்சிங் எப்படி பார்க்கறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹேக் த பாக்ஸில் உள்ள ஸ்டார்டிங் பாயிண்டில் மியோ அப்புறம் ஃபோன் அப்படின்ற 2 மெஷின் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ நம்ம டேரெக்டாக ஹேக் த பாக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பார்க்க போகிற டான்சிங் மெஷினையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க, இந்த மெஷினில் என்ன வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எஸ்எம்பி எனுமரேஷன், ஸோ அதை வச்சு எப்படி ஒரு மெஷின் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சிமிலர்லி நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு பண்ண மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோவுக்குமே ஐ ஹேட் கிரியேட்டட் அ எனுமரேஷன் செக்லிஸ்ட் வித் 11 கமாண்ட்ஸ். என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒரு பென் டெஸ்ட் பண்ணும்போது, ரியல் லைஃப் பென் டெஸ்ட் பண்ணும்போது, அண்ட் அதுக்கான கமாண்ட்ஸ் அண்ட் டிபிக்கல் பென் டெஸ்ட் ஃபைண்டிங்ஸ் அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக மெஷினை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட் த மெஷின். இதுதான் இந்த டான்சிங் மெஷினோடைய ஐபி அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ஓப்பனிங் தி அட்டாக்கர் பாக்ஸ். ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். oops, something went wrong. ஓகே, ரொம்ப நேரமாக க்ளோஸ் பண்ணி வச்சதுனால ஸோ நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது இன்ஆக்டிவாக இருந்தால் க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் பூட்டிங் ஆப். ஓகே, we got the machine. Please provide the host and password in the URL parameter. ஒன்றுமே லோட் ஆகலையா? ஓகே, இப்போ தான் லோட் ஆகிடுச்சு. ஃபைன். ஸோ நமக்கு இப்போது மஷின் வந்துடுச்சு. ஹேக் த பாக்ஸ், அட்டாக்கர் பாக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we are going to do a nmap scan, லைக் போர்ட் ஸ்கேன் பண்ண போகிறோம். அண்ட் போர்ட் ஸ்கேன்லேருந்து என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதிலேருந்து we are going forward. ஓகேங்களா? nmap SC for script scan, SV for version reduction, and capital PN, அப்புறம் T4 பயன்படுத்த போகிறோம். அண்ட் ஐபி அட்ரஸ் 10.129.1.12. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட வல்னரபிள் மெஷினோட டார்கெட். ஓகே, சாரி, நான் இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் எழுதிக்கிறேன். அதாவது -on அப்படின்னு போட்டு nmap results அப்படின்னு போடுறேன். ஸோ இட் won't take more time because நம்ம லைக் 65,535 போர்ட்ஸை நம்ம ஸ்கேன் பண்ணல. we are just scanning the first 1,000 to 10,000 போர்ட்ஸ், அதுதான் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ஓகே, ஒரு வழியாக nmap முடிந்து விட்டது சீக்கிரமாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் nmap ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஸோ we got couple of ports compared to the previous machines. We have 135, அதாவது RPC போர்ட் இருக்குது, ரிமோட் ப்ரொசீஜர் கால்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு போர்ட்டாக என்னென்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? 139 இருக்குது நெட்பயாஸ் போர்ட், 445 அதாவது எஸ்எம்பி போர்ட். ஓகேங்களா? ஆனால் இங்கே எஸ்எம்பின்னு வெர்ஷனில் எதுவுமே வரல. அண்ட் we have 5985 which is விண்டோஸ் ரிமோட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த போர்ட் இருக்குது. இதை வச்சுமே சில திங்ஸ்லாம் பண்ணலாம், அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா விண்டோஸ், இது நமக்கு ஆல்ரெடி இங்கேயே தெரியும், இது விண்டோஸ் மெஷின்னு. பட் ஸ்டில் இங்கேயும் விண்டோஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் we are not sure what type of விண்டோஸ், லைக் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது, சர்வரா இல்லை நார்மலான மெஷினா இல்லை டொமைன் ஜாயின் மெஷினா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ we will enumerate it further. ஸோ இங்கே உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்குன்னா, இங்கே எஸ்எம்பி செக்யூரிட்டி மோட் பார்த்தீங்கன்னா எனேபிள் பட் நாட் ரெக்வயர்டு அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வில் டாக் அபவுட் த நெட்பயாஸ் பார்ட். நெட்பயாஸ் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி nmap ஸ்கேன் பண்ணும் போதோ, இல்லை நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கீங்க, இன்னொரு நெட்ஒர்க்கோட பேர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூ வில் பி யூஸிங் தி நெட்பயாஸ், அதாவது நெட்ஒர்க் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்எம்பி அதாவது போர்ட் 445 எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, யூஸ்வலாக இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஒரு பிரிண்டர் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் எனிதிங், இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் டாக்குமெண்ட் ஆர் எனிதிங், என்ன பண்ணுவீங்க, அந்த பிரிண்டர் நெட்ஒர்க் ஷேரிங்கில் இருக்கும். இஃப் யூ கிவ் அ பிரிண்ட், அதாவது ஒரு பிரிண்டரை
ஒரு 100, 200 எம்ப்ளாயீஸ் இருந்தாலும் அந்த ஒரு பிரிண்டர அவங்க வந்து பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பி மூலியமா தான் சாத்தியம். அதாவது இது வந்து நெட்வொர்க் ஷேரிங் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வர் மெசேஜ் பிளாக். ஸோ இது மூலியமா நீங்க ஃபைல்ஸ ஷேர் பண்ணலாம், பிரிண்டர ஷேர் பண்ணலாம். லைக் மோஸ்ட்லி நானுமே என்னோட என்ன சொல்றது? என்னோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மை கம்ப்யூட்டர் லேர்னிங்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட டெஸ்க்டாப்புக்கும், என்னோட லேப்டாப் அதாவது 2 லேப்டாப்புக்கு இல்ல 2 சிஸ்டமுக்கு நடுவுல ஈத்தர்நெட் கேபிள் சொருவி அப்படியும் நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது ஒரு வழி. அப்படி இல்லனா 2 கம்ப்யூட்டருமே வந்து ஒரே நெட்வொர்க்ல இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு காமனான ஒரு நெட்வொர்க் ஷேர் கிரியேட் பண்ணி, அதுல வந்து உங்களோட ஃபைல்ஸ போட்டு ரிமோட்ல அந்த நெட்வொர்க்ல இருக்கவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படியும் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி உங்களோட கம்பெனிஸ் இல்ல உங்க ஆர்கனைசேஷன் இந்த இடத்துலயுமே ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாரி வகையில தான் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு மெயினான காரணம் வந்து இந்த எஸ்எம்பி தான். ஓகேங்களா? அ இது சர்வர் மெசேஜ் பிளாக் மூலியமா தான் இதெல்லாம் நடக்குது. அண்ட் அ இது வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ரிமோட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் போர்ட் ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா, you can able to connect the machine using the credentials like evil WinRM அத பயன்படுத்தி நீங்க அ WinRS இல்ல WinRM இத வச்சு நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இது கூட இன்னொரு போர்ட்டுமே இருக்கு. 5986மே இருக்கு. அதுவுமே இந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல ஓப்பன்ல இருந்தா அதுலயுமே பண்ணலாம். ஸோ எய்தர் ஆஃப் திஸ் ஆர் 2மே எனேபிள்ல இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? அண்ட் மெசேஜ் சைனிங் எனேபிள்ட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து நீங்க ஒரு டிபிக்கல் பென் டெஸ்ட்ல நீங்க வந்து இத வந்து ஃபைண்டிங்காவே நீங்க குடுக்கலாம். அண்ட் இதுவே நீங்க வந்து ஒரு மெஷின்ல இந்த மெஷின்ல பர்ட்டிகுலர் மெஷின்ல வந்து ஷெல் எடுத்துட்டீங்க. இனிஷியல் ஃபுட்டோட எடுத்துட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டூ டூ அ பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் இதுவே வந்து ஒரு குட் சைன் தான். யூ கேன் டூ அ பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் யூசிங் திஸ். ஓகேங்களா? அண்ட் யா இப்ப நம்ம அப்படியே நம்மளோட நோட்ஸுக்கு போலாம். இதுல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் நவ் வி கவர்ட் ஒன்லி த சர்விஸ் டிடெக்ஷன் பார்ட். எஸ்எம்பில சில வல்னரபிலிட்டீஸ் இருக்கு. ரொம்ப பாப்புலரான வல்னரபிலிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டர்னல் ப்ளூ தான். ஸோ எஸ்எம்பி வச்சு தான் நெறைய அட்டாக்ஸ் வந்து நடக்கும். ஈவன் ரான்சம்வேரா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ வானக்ரை, ரான்சம்வேர் எல்லாமே இந்த எஸ்எம்பி போர்ட் மூலியம் பிகாஸ் எஸ்எம்பில வந்து நீங்க அந்த ஃபைல் பிரிண்டர் ஷேரிங் பண்ணும்போது, யூ வில் பி யூசிங் யுவர் கிரெடென்ஷியல்ஸ். ஈவன் நீங்க நெஸ்ஸஸ் ஸ்கேன் பண்ணும்போதுமே வந்து உங்களுக்கு எஸ்எம்பி வேணும் அப்படின்னு சொல்லும். பிகாஸ் வென் யூ ஆர் டூயிங் அ ஆத்தென்டிகேட்டட் நெஸ்ஸஸ் ஸ்கேன் அப்பயுமே உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ பாப்புலர் எஸ்எம்பி, சிவிஇ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சும்மா கூகுள்ல குடுத்து பாருங்க. யூ வில் பி கெட்டிங் இட். ஈவன் இப்போ 2016லயுமே வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசென்ட்டா வந்த எக்ஸ்ப்ளாய்ட் இது. ஓகேங்களா? ஸோ பட் அப்பைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எஸ்எம்பி கோஸ்ட், ஆர்சிஇ, எஸ்எம்பி ப்ளீடு, எட்டர்னல் ப்ளூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சி அதாவது கிரிட்டிக்கல் 10.0, 9.8 அந்த மாரி வல்னரபிலிட்டீஸ் தான் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்அத்தென்டிகேட்டட் அட்டாக்கர். லைக் இப்போ ஒரு இத மாரி ஒரு பப்ளிக்கான ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா, ஷோடன்லயோ எதுலயோ அட்டாக்கர் கண்டுபிடிச்சு, அ இந்த லைக் எஸ்எம்பி V3 எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் வெர்ஷன் 1 இந்த மாரிலாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு. அத அவங்க டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணாங்கன்னா, தே வில் பி கெட்டிங் தி ஆர்சி ஆர் சம்திங். லைக் ஆர்சி இன் த சென்ஸ் தே வில் பி கெட்டிங் ஆக்சஸ் டூ தேர் சிஸ்டம் அந்த ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ். அதனால தான் இத மோஸ்ட்லி வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்போஸ்ல வந்து டிசேபிள் பண்ணி வைப்பாங்க. பட் இன்டர்னல் பென் டெஸ்ட் நீங்க பண்ணும்போது, இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது? நீங்க இனிஷியல் ஃபுட்ஹோல்ட் எடுக்கவோ, ஷேர்ஸ் எனுமரேஷன் பண்ணவோ, இல்ல ஈவன் பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் பண்ணவோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசென்ட்டா உள்ள ஆர்சி இந்த ரேஸ் கண்டிஷன் பத்தியும் போட்டிருக்காங்க. யூ கேன் கூகுள் இட் அண்ட் செக் இட். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டினல்-1 பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டி அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஸோ இதுல எஸ்எம்பில வந்து ஆ லைக் வல்னரபிலிட்டீஸ் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு யூ கேன் ட்ரை டு ரன் திஸ் கமாண்ட். ஸோ இப்போ என்ன பண்றேன், ஐ வில் பி ஓப்பனிங் அப் அ நியூ விண்டோ. ஸோ நம்மளோட ஐபி எடுத்துக்கிறோம். வில் ட்ரை டு ரன் இட். ஸோ இப்போ இங்க நான் SMB-* அப்படின்னு கொடுத்தோம்னா, Nmapல உள்ள எல்லா எஸ்எம்பி ஸ்கிரிப்ட்டுமே வந்து ரன் பண்ணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 85%ன்னு வந்துச்சு. லெட்ஸ் சி லைக் எப்படி வந்து இது என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இந்த பர்ட்டிகுலர் ஐபில ஏதாவது எஸ்எம்பி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கான்னும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டில் இட்ஸ் ரன்னிங். ஓகே, இது இப்போ முடியாது போல. ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் மேக் இட் ஷார்ட். லைக் ஷார்ட்னா ஐ எம் ஜஸ்ட் கிவிங் nmap-script 1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பர்ட்டிகுலர் போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு ஐபி கொடுத்துறேன். ஐபி கரெக்டா? ஓகே, 10.1.129.1.12
லெட்ஸ் see how it goes. 95%. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஐபி ரன் பண்ணுறதுனால இவ்வளோ நேரம் ஆகுது. நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஸ்பீடான டைம் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இதுவே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்னல் பென் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் அ சப்நெட், சப்நெட். அப்போ வந்து நீங்கள் என்மேப்போ இல்லை நிறைய ஆட்டோமேட்டட் டூல்ஸ்லாம் இருக்குது, அதை ரன் பண்ணி நீங்கள் போர்ட் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ஐஃபன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணதுனால இட் ஹேஸ் பீன் ட்ரைட். என்னென்ன சிவிஸ்லாம் இந்த என்மேப் என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கான ரிசல்ட்ஸுமே எனக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது கிடைச்சதுன்னா ஐ கேன் மேக் ஷூர் ஓகே இந்த சிவிலாம் வந்து என்மேப்பால் ஃபைன் பண்ண படலை. ஸோ தட் ஐ ஒன்ட் ட்ரை திஸ் அட்டாக் ஆர் எல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கேஸ் சினாரியோ. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பி கூட நான் எப்படி வந்து இன்டராக்ட் பண்ணுறது. ஈவன் நீங்கள் எஸ்எம்பி வேர்ஷனையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் எஸ்எம்பி வேர்ஷனுமே நான் சொன்னேன் எஸ்எம்பி V1 ஆர் எஸ்எம்பி V3 அட்டாக்ஸ் சிவி அப்படின்னு கொடுங்க. கூகுளில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா இது வரும். லைக் எஸ்எம்பி V1 ஆர் டார்கெட்டட் கிரிட்டிக்கல் ஆர்சி அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து ப்ரோட்டோகால் என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதையுமே நம்ம எனுமரேட் பண்ணி பார்ப்போம் ஒன்றொன்னா. ஓகே, ஐ எம் நாட் ஷுர் ஹவு மச் டைம் இட் வில் டேக். ஓகேங்களா? இது எனுமரேட் ஆகட்டும். ஓகே, வந்துடுச்சு. ஸோ இங்கே போர்ட் நம்பர் 445 அண்ட் இது யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 3.1 2.0. ஓகேங்களா? இதெல்லாம் தான் இதோட எஸ்எம்பி ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்பி போர்ட்டில் நம்மளால் அனானமஸாக லாகின் பண்ண முடியுமா? எப்படி எஃப்டிபியில் நம்ம வந்து அனானமஸாக லாகின் பண்ணுமோ, இதுலேயும் நம்ம எந்த ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டும் இல்லாமல் நம்மளால் லாகின் பண்ணி அதில் உள்ள ஷேர்ஸை பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான எஸ்எம்பி ஷேர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சிஸ்டத்துலேயும் இருக்கும் அண்ட் மெயினாக டொமைன் ஜாயின் மஷின்ஸ்லையுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எனுமரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன ஷேர்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் லிஸ்ட்டு பண்ணுவீங்க. அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஃப்ளாக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து ஒன்ஸ் அந்த லிஸ்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ட்ரை எனுமரேட்டிங் வித் த ஐபி அண்ட் ஸ்லாஷ் அந்த ஷேர் நேம் என்ன கிடைக்குதோ அந்த ஷேர்ஸை வந்து இது பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு மேனுவல் மெத்தட் தான். இல்லை நான் எனக்கு வந்து இந்த மாதிரி கமாண்ட்லேயே ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா யூ கேன் கோ த்ரூ திஸ் எஸ்எம்பி மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் நீங்கள் எனுமரேட் பண்ணலாம். அண்ட் -r அப்படின்னு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது ஸ்பைடர் ஷேர்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மேனுவல் மெத்தடே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஐபியை நான் எடுத்துக்கிறேன். ஸோ எஸ்எம்பி கிளைண்ட் -n -l // இந்த ஐபியை நான் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்தோன்னே நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அனானமஸாக நம்மளால் உள்ளார போய் பார்க்க முடியுது. அதாவது இந்த பர்டிகுலர் எஸ்எம்பி ஷேர்ஸை வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். நம்மளால் மட்டும் கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் ஐபி அக்சஸ் இருக்கோ எல்லாருமே பார்க்க முடியும். அண்ட் இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து 3 இருக்கும். அட்மின் ஷேர்ஸ், சி டிரைவ் ஷேர்ஸ் எனேபிளில் இருந்தால் ஐபிசி இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் ஷேர்ஸும் இருக்கும். ஸோ இது உள்ளார என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒர்க் ஷேர்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து டிஸ்க்னு இருக்குது. ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா மறுபடியும் எஸ்எம்பி கிளைண்ட் அப்படின்னு பயன்படுத்துங்க. -n அண்ட் // போட்டு ஃபஸ்ட்டு இந்த அட்மின் இருக்கா, இதில் ஏதாவது இருக்கான்னு நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். அப்புறம் கடைசியாக ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சாரி, தப்பாக ஏதாவது பயன்படுத்துகிறேன்னா ஓகே. இந்த மாதிரி எஸ்எம்பி கிளைண்ட் // IP // -n அப்படின்னு கொடுக்கணும். நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன். கரெக்டு தான். -n பின்னாடி போடணுமா என்ன? இப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஒருவேளை இந்த ஷேர்ஸில் எதுவுமே இருக்காதா? நமக்கு என்ன இருந்ததுன்னா ஓகே ஐபி போடணும். சாரி, ஐபி /admin $, அப்புறம் -n. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்னென்ன வருது, கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு வருது. ஸோ ஐ ட்ரை அனதர் ஷேர், அதாவது சி அப்படின்னு $ன்னு இருந்ததில் அதை ட்ரை பண்ணுறேன். இதுக்குமே ஆக்சஸ் டினைன்னு தான் வருது. வேற என்ன நமக்கு இருந்தது மறுபடியும் எனுமரேட் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். ஸோ அட்மின் $, வந்து நமக்கு ஒர்க் ஆகலை, $ம் ஒர்க் ஆகலை. ஐபிசி $ன்னு ஒன்று இருக்குல்ல, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஸோ இதில் ஒன்றும் இல்லை, -L மட்டும் தூக்கிக்கணும். அப்புறம் நம்மளோட ஷேர்ஸை வந்து கடைசியாக ஆட் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இது கொடுத்தோன்னே என்ன ஆச்சுன்னா, நமக்கு யூஷுவலாக இனிஷியல் ஃபுட் ஹோல்டு இல்லை ரிவர்சல் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கு. விச் மீன்ஸ் வி ஆர் இன்டு தட் பர்டிகுலர் மெஷின். இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஹெல்ப் கமாண்ட்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த ஹெல்ப் கமாண்டில் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ஓப்பன் அ ஃபைல், யூ கேன் புட், அதாவது அப்லோட் பண்ண முடியும், ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைலை பார்க்க முடியும், கேன்சல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிமோட் டைரக்டரி, அதாவது ரிமூவ் டைரக்டரி, லிங்க்கு, ஹெல்ப், எக்ஸிட், ஹிஸ்ட்ரி. சும்மா நான் ஹிஸ்ட்ரின்னு கொடுக்குறேனே, இதில் ஏதாவது இருக்கா? ஓகே, இதில் ஒன்றும் இல்லை. எம்கேடிஏஆர், ஒரு எம்கேடிஏஆர் ஆடம்னு கொடுக்குறேன். ஓகே, யூ கான்ட் ஏபிள் டு, யூ டென்ட் ஹாவ் அ ப்ரிவிலேஜ் டு கிரியேட் அ டைரக்டரி அப்படின்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுலேருந்து நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ வாட் ஐல் டூ, நமக்கு கடைசியாக கிடைச்ச ஒரு ஷேர் இருக்குல்ல, அது என்னது, ஒர்க் ஷேர்ஸ்ன்னு இருக்கா, இதை நம்ம எனுமரேட் பண்ணி பார்ப்போம் இது உள்ளார என்ன இருக்குன்னு. ஸோ இந்த -L தூக்கிடுங்க அண்ட் பேஸ்ட் இட். ஸோ இங்கேயும் நமக்கு ஹெல்ப்னு கொடுக்கலாம், இல்லை எல்எஸ்ன்னு கொடுத்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 யூசர் நேம்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு டைரக்டரி மாதிரி இருக்குது, டீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டைரக்டரி. அண்ட் அதோடைய பிளாக் சைஸ் எல்லாமே இருக்கா. அண்ட் இது எப்போ கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா 2021. அதாவது இந்த மஷின் வந்து உருவாக்கின டைம்னு நினைக்கிறேன். அதனால தான் லைக் மார்ச் ஜூனில் வந்து கடைசியாக போட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் திஸ் பர்டிகுலர் டைரக்டரி அப்படின்னா இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்து உள்ளார வந்துடலாம். இது உள்ளார ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு யூ கேன் டூ அ சிடி, நம்ம யூஸ்வலாக கொடுக்குற சேஞ்ச் டைரக்டரி கமாண்ட். அப்புறம் அந்த டைரக்டரிக்குள்ளார போயிட்டீங்கன்னா யூ ஹாவ் அ நோட்ஸ். ஓகேங்களா? இதில் கேட் ஒர்க் ஆகுமா? கேட் ஒர்க் ஆகாது, டைப் தான் ஒர்க் ஆகுமா? டைப்பும் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ். யா, இது வந்து நம்மளோட ஷெல்லு கிடையாது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஹெல்ப்பில் மறுபடியும் போங்க, இதில் அதோட கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் ஏபிள் டு கெட் கமாண்ட் இருக்குது. அண்ட் வி வர் ஏபிள் டு புட், அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கெட் கொடுக்குறேன். ஸோ கெட் மீன்ஸ் வி கேன் ஏபிள் டு டவுன்லோட் திஸ் ஃபைல். நம்மளோட பர்டிகுலர் லோக்கல் டைரக்டரியில் ஸ்டோர் ஆகிடும். அந்த ரிமோட் மஷின்லேருந்து நம்மளோட லோக்கல் காலி மஷினுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஆனால் அப்படியே பேக் கொடுங்க. ஓகே, இதில் பேக் போகுது, cd.dot கொடுங்க, இல்லை pwd கொடுங்க. இதுதான் வந்து கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கும் நம்ம. ஓகேங்களா? அண்ட் அதை மாதிரி இன்னொரு ஜேம்ஸ்ன்னு இருந்தார்ல, அவரோட டைரக்டரியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது உள்ளார வந்து ஒரு ஃப்ளாக் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதையுமே வந்து நம்ம கேட் பண்ணி பார்க்க முடியாது, யூ நீட் டு கெட் இட். ஓகேங்களா? என்னால் ஃப்ளாகையும் டவுன்லோட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ வில் ட்ரை டு அப்லோட் அ ஃபைல். ஓகே, நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து நான் வச்சுருக்கணுமா. ஸோ நான் இதை கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இந்த டைரக்டரியிலேருந்து தானே போனேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ ஃபைல் கால் நானோ சைபர் ஆடம் அப்படின்னு. ஸோ இதில் ரெஜிஸ்டர் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டோட இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபைலோட பேர் வந்து சைபர் ஆடம். ஓகேங்களா? அது உள்ள டெஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ ஐ வில் ட்ரை டு அப்லோட் அ ஃபைல் யூஸிங் புட் கமாண்ட், புட் சைபர் ஆடம் அப்படின்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர்னு கொடுத்தோன்னே புட்டிங் ஃபைல் சைபர் ஆடம் இன்டு திஸ் ஜேம்ஸ். ஓகே, இப்போ நம்மளால என்னோட ஃபைலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே டிங்கிறது டைரக்டரி, ஏங்கிறது ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து லாக் ஆயிடுச்சு. என்னோட ஃபைலை வந்து நான் அது உள்ளார அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுவே வந்து ஒரு ரியல் லைஃப் பென் டெஸ்ட் அப்படின்னா, இதுக்குமே ஒரு ஹேக் த பாக்ஸ் ரியல் பாக்ஸுமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஷெல் ஃபைலை ஷெல்.aspx ஒரு ஷெல்.php இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட என்ன சொல்கிறது, சில நேரங்களில் அப்ளிகேஷனில் வந்து டைரக்டரி லிஸ்டிங் இதெல்லாம் இருக்கும். அதுலேருந்து இந்த ஃபைலை அக்சஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் ஷெல் எடுக்கலாம், லோட் பண்ணி. மோஸ்ட்லி அப்படி தான் பண்ண முடியும். இதில் வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஐ ஆல்சோ ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் யூ கைஸ். ஓகேங்களா? ஸோ வி எனுமரேட்டட், நம்மளால் புட் பண்ண முடியுது, கெட் பண்ண முடியுது. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு டெலீட் இட், யூ கேன் டெலீட் இட். ஹெல்ப் கமாண்டில் போய் பாருங்கள், டெலீட் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா. ஓகே, யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் மோட் ஆஃப் பர்மிஷன், யூ கேன் பேக்கப் இட். நிறைய இருக்குது, டார் கமாண்ட் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. mgetனா மல்டிபிள் ஃபைல்ஸை யூ கேன் ஏபிள் டு டவுன்லோட் இட், லாக் ஆன். அண்ட் இதில் ஹூமைலாம் வந்து ரன் ஆகாது. இதில் என்ன கமாண்ட்ஸ் ஹெல்ப்பில் இருக்கோ அது மட்டும் தான் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இஃப் ஐ வாண்ட் டு ரீட் த ஃபைல் விச் ஐ டவுன்லோடட், அதாவது கேட் ஒர்க் ஸ்பேஸ் ஒர்க் நோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி, இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க, ஸ்டார்ட் அப்பாச்சி சர்வர், செக்யூர் த எஃப்டிபி சர்வர், செட்டப் வின் ஆரம் ஆன் டான்சிங். ஸோ இது வந்து யாரோ ஒரு சர்வர் அட்மின் வந்து சும்மா அப்லோட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இது மாதிரி கேட் ஃப்ளாக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாக் கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போய் அந்த போர்ட்டலில் சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மேனுவல் வே ஆஃப் எனுமரேட்டிங் தி எஸ்எம்பி. ஓகேங்களா? எஸ்எம்பியில் வேறு சில விஷயங்களும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எஸ்எம்பி மேப் இதில் முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, எஸ்எம்பி மேப் இதில் இருக்குது. நான் இதில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எஸ்எம்பி மேப் -h அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ யூ கேன் காப்பி த ஐபி, என்டர் கொடுங்க. ஸோ இதில் என்ன வந்துருச்சு, எஸ்டாப்ளிஷிங் எஸ்எம்பி ஆக்சஸ் டினைட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்பைடர் ஷேர்ஸ்ன்னு இருக்குல்ல, -r அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணி பார்க்குறேன். ஷேர்ஸ் வந்து இது லிஸ்ட் பண்ணுதா அப்படின்னு. ஓப்ஸ், கமாண்டே தப்பா. எஸ்எம்பி மேப் இல்லை ஹெல்ப் கமாண்ட்லேயே கொடுத்துடலாமே. ஹெல்ப் கமாண்டில் இருக்கா? -sன்னு இருக்குது. ஓகே, நான் தான் தப்பாக எழுதிட்டேனா? ஓ, அதுவும் கிடையாதா? ஓகே, -h கேபிட்டல் ஹெச்சும் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் ஹெச்சும் யூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ்எம்பி மேப் எனுமரேட் ஷேர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு தான் கைஸ் சம்டைம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, -r தாங்க ரெக்கர்சிவ் லிஸ்டிங். நானும் r தானே கொடுத்தேன், ஏன் எனக்கு ஒர்க் ஆகலை? ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து மேனுவல் வே ஆஃப் திங்ஸ் கற்றுக்கணும். சில நேரங்களில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் டூல்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, ஆர் நமக்கான ரிசல்ட்ஸை எடுத்து கொடுக்காது. நம்மளும் ஒன்றுமே இல்லைன்னு போயிடுவோம். ஸோ அதுவுமே நம்பி இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா -r தான் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது வெப்சைட்டு இல்லை அவங்க கிட்டப்லேயுமே கொடுத்துருப்பாங்களா? அவங்க கிட்டப்லேயும் நம்ம இதில் இருக்கிறது தான் வரும். Ctrl+F ரீட் லிஸ்ட் ஷேர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. அதனால டபுள் கோட்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஸோ இது எதுவுமே கொடுக்காம -uன்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். -pன்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுங்க. கனெக்ஷன் டினைட். ஓகே, மேபி நான் தப்பாக பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. ஐ டென்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஓகேங்களா? நீங்களும் கிட்டப்பில் போய் பாருங்கள். ஓகே, சைனிங்கை கூட எனுமரேட் பண்ணலாம் இதில். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வாட் எவர் வி சீன் சர்வீஸ் டிடெக்ஷன் வல்னரபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அண்ட் வி லிஸ்ட் த ஷேர்ஸ். அந்த ஷேர்ஸ் கூட எப்படி அது உள்ளார என்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், அது உள்ளார என்ன பெர்மிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் வி ஆல்சோ யூஸ் நெட்எக்ஸி. இது வந்து ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்மேப்புமே அப்படி தான், நெட்எக்ஸியும் அப்படி தான். ஸ்விஸ் ஆர்மி நைஃப்னா அந்த கத்தியை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு டூல் இருந்தாவே உங்களால் ஏடி அட்டாக்ஸ் வந்து முக்கால்வாசி பண்ண முடியும். பிகாஸ் அவங்க வெப்சைட்லேயே வந்து வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாரும் கிராக்மேப் எஃப்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நெட்எக்ஸி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வெப்சைட்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நெட்எக்ஸி விக்கி பேஜில். ரொம்ப கண்ணை கூசுது. இதை வந்து டார்க் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெட்எக்ஸியில் உங்களால் என்னென்ன பண்ண முடியும், ஒவ்வொரு போர்ட்டுக்குமே அவங்க கொடுத்துருப்பாங்க எப்படி எனுமரேஷன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல் எனுமரேஷன் எப்படி பண்ணுறது எஸ்எம்பி வச்சு. ஸோ எஸ்எம்பிங்கிறது ஒரு கதவு மாதிரி. அந்த கதவை உடைச்சி உள்ளார வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தங்கமும் வைரமும் தான் கிடைக்கும் அந்த டொமைனில். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லலாம். அதுவும் இந்த நல் செஷன்லாம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு யூசனும் இல்லாமல் உள்ளார போயிடுவாங்க. அண்ட் ஆர்பிசி வச்சுமே வந்து இப்போ நம்ம மஷினில் பார்த்தீங்கன்னா கேட் என்மேப் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி போர்ட்டுமே எனேபிள் இருக்குது 135. இந்த ஆர்பிசி போர்ட் வச்சுமே நல் செஷன் இருக்கா இல்லையானா, ஒருவேளை எஸ்எம்பியில் பிளாக் பண்ணுச்சுன்னா ஆர்பிசி வச்சுமே நீங்கள் வந்து உள்ளார இது பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவன் நம்மளோட டாக்குமெண்ட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆர்பிசி எனுமரேஷன் இங்கேயே அது இதோ இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து யூ அப்படிங்கிறது நல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் -n அப்படின்னு கொடுத்துட்டு டார்கெட் ஐபி கொடுத்தீங்கன்னாவே போதும். யூ கேன் ஏபிள் டு எனுமரேட் சம்திங். என்ன எனுமரேட் பண்ணலாம்னா எல்லாமே எனுமரேட் பண்ணலாம். ஸோ இது உள்ளார போயிட்டீங்கன்னா யூ கேன் டூ. இப்போ வந்து ஒரு டொமைன் ஜாயின் மெஷினாக இருக்குன்னா என்னும் டோம் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
டொமைன் யூசர்ஸை லிஸ்ட் பண்ணும். என்எம் டோம் குரூப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா குரூப்ஸை லிஸ்ட் பண்ணும். பட் இது வந்து ஒரு டொமைன் ஜாயின் மெஷின் கிடையாது. ஓகேங்களா? நம்ம அந்த மெஷின் என்னன்னே நம்ம தெரியாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிளைண்டாக. அதுதான் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நெட்எக்ஸி ஆர் என்எக்ஸி இருக்கா? என்எக்ஸி என்ன டைப் பண்ணுறேன்? என்எக்ஸி இருக்குது. ஓகேவா? என்எக்ஸி எஸ்எம்பி அந்த ஐபி காப்பி பண்ணியிருக்கேன்ல, அதை வந்து என்ட்ரு கொடுங்க. ஜஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ஐபியை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இது ஒரு விண்டோஸ் 10 ஆர் சர்வர் 2019 பில்ட் அப்படின்னு இருக்குது. அண்ட் இதோடைய நேம் வந்து டான்சிங், டொமைன் வந்து டான்சிங்னு இருக்குது. அண்ட் இதில் வந்து சைனிங் வந்து ஃபால்ஸில் இருக்குது. அண்ட் நல் வந்து ட்ரூவில் இருக்குது. நல் ஆத் வந்து ட்ரூவில் இருக்குது. இந்த ஒரே ஒரு டூல், ஒரே ஒரு கமாண்ட் தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கொடுத்துருச்சு. உங்களுக்கான எல்லா ஃபைண்டிங்குமே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிப்பிக்கல் ஃபைண்டிங்கில் எஸ்எம்பி சைனிங் எனேபிளில் இருக்கா? எஸ்எம்பி V1 அதில் ரன் பண்ணுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சுதா? அனானமஸ் நல் அக்சஸ் இருக்கா? அனானமஸ் ஷேர் எனுமரேஷன் பண்ணோமா? வீக் க்ரெடென்ஷியல்ஸுமே வந்து we can try to do a brute force attack or பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் அட்டாக். ஓகேங்களா? மோஸ்ட்லி brute force attack வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இஃப் யூ ஆர் டூயிங் ஆக்டிவ் டைரக்டரி பென் டெஸ்ட், யூ வில் பி கோயிங் ஃபார் அ பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் அட்டாக். ஓகேங்களா? அதுதான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கா இல்லையா ஷேர்ஸில்? உங்களால் ரீட் ரைட் பண்ண முடியுதா ஷேர்ஸில்? அதை பற்றி பார்த்தோம். உங்களால் ரைட் பண்ண முடிஞ்சுது ஷேர்ஸில். அண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஈவன் பாஸ்வேர்ட் பாலிசி, அந்த ப்ரூட் ஃபோர்ஸோ இல்லை பாஸ்வேர்ட் ஸ்ப்ரிங் ஒருவேளை நல் செஷன் எனேபிளாக இல்லை, அடுத்து என்ன பண்ணுவாங்க ஒரு பென் டெஸ்டரா அப்படின்னா, தே வில் ட்ரை டு ரீட் த பாஸ்வேர்ட் பாலிசி. அவங்க வந்து அக்கௌண்ட் லாக் அவுட் வச்சுருக்காங்களா, உங்களோட பாஸ்வேர்ட் லென்த் என்ன, அண்ட் வேற என்ன, அவங்களோட ஒரு வேளை லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா அது ரெக்கவர் ஆகிற டைம் என்ன, அதெல்லாம் வந்து அது 1 மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் எவ்வளோ நாளில் அந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகும். ஸோ இது எல்லாமே இந்த பாஸ்வேர்ட் பாலிசியில் தான் இருக்கும். இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு தான் ஒரு பென் டெஸ்டரோ இல்லை ஒரு அட்டாக்கரோ என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ட்ரை டு டூ அ ப்ரூட் ஃபோர்ஸ் ஆர் டூ அ பாஸ்வேர்ட் ஸ்ப்ரிங். பட் நான் இங்கே முழுக்க பேசுகிறது வந்து ஒரு பென் டெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ் தான். பிகாஸ் இது நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு நம்ம ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் பண்ணுறோம். அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் எ பென் டெஸ்ட் ஆன் யுவர் ஆர்கனைசேஷன் ஆர் இன் யுவர் கிளைண்ட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சும்மா நான் வந்து பப்ளிக்கில் இருக்குன்னு போட்டு அடிச்சிங்கன்னா அப்புறம் உங்களை வந்து அடிச்சு போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஐம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அதனால தான் நான் டிஸ்க்ளைமரில் முன்னாடியும் சொல்லிட்டேன், இப்பயும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வி வில் ட்ரை டு எனுமரேட் த பாஸ்வேர்ட் பாலிசி டிஸ்க்ளோஷர். அது எப்படி பண்ணலான்னா, யூ கேன் யூஸ் என்எம் ஃபார் லினக்ஸ். ஈவன் நம்ம நெட்எக்ஸியில் பண்ணலாமா? ஜஸ்ட் எஸ்எம்பி மேப்பில் ஓகே இதோ இருக்கு பாருங்க. பாஸ்வேர்ட் பாலிசி வந்து யூ கேன் ட்ரை டு டூ ஃப்ரம் என்எக்ஸி ஆல்சோ. அதான் சொன்னேன்ல, எதனால் வந்து இது வந்து சுவிஸ் ஆர்மி நைஃப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் தனியாக ஈவன் யூ கேன் ட்ரை டு எனுமரேட் தி ஆன்டிவைரஸ் ஆர் இடிஆர் இன் தட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட். அதுவுமே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து ஒரு ஐபின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஒரு சப்நெட் உங்களுக்கு இன்டர்னல் பென் டெஸ்ட்டில் கொடுக்குறாங்கன்னா, யூ கேன் த சப்நெட் அண்ட் உங்களுக்கு யூசர்நேம் வேலிடான யூசர்நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து எனுமரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஈவன் திஸ் ஆல்சோ யூ நீட் டு ஹேவ் அ வேலிட் யூசர்நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஒரு டொமைன் அக்கௌண்ட் கிடைச்சா போதும், யூ வில் பி டூயிங் இட். பட் அந்த ஒரு டொமைன் அக்கௌண்ட் கிடைக்கணும்னா யூ நீட் டு டூ அ பாஸ்வேர்ட் பாலிசி எனுமரேஷன், தென் brute force attack or பாஸ்வேர்ட் ஸ்ப்ரெடிங். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்எம் ஃபார் லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் கொடுத்தீங்கன்னா வேறு ஏதாவது கெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கா, இதில் வந்து வேறு என்ன சொல்கிறது, ஷேர்ஸ் இருக்கா, அது எடுத்து கொடுத்துரும். அண்ட் பாஸ்வேர்ட் பாலிசி இருந்தால் எடுத்து கொடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமான ஒரு யூசர் நேம் கொடுக்குது. பட் இதுதானான்னு எக்ஸாக்டாக எனக்கும் தெரியாது. பிகாஸ் நம்ம எஸ்எம்பி ஷேர்ஸில் உள்ளார போய் பார்த்ததில்ல. நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, we were able to see 2 யூசர் நேம்ஸ். ஓகேங்களா? அந்த யூசர் நேம் வச்சு யூ கேன் டூ அ பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் அட்டாக் அப்படின்னு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இது வந்து ஒரு விண்டோஸ் 10 மெஷின் தான் நினைக்கிறேன். பட் 1809ன்னு கொடுத்துருக்கு. அண்ட் இதுவுமே லைக் 3 ஓஎஸில் ஏதாவது ஒரு ஓஎஸாக இருக்கலாம். ஆக்சுவல் ஓஎஸ் நமக்கு எப்போ தெரியும்னா, அன்டில் யூ கெட் யுவர் ஃபர்ஸ்ட் டொமைன் அக்கௌண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் கிரெடென்ஷியல்ஸ். ஓகேங்களா? இதுவுமே ஆர்பிசி மூலயமா எனுமரேட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இட் ஆல்சோ ஃபெயில்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிசி மூலயமாவும் நான் சொன்ன மாதிரி யூ கேன் ட்ரை டு எனுமரேட் லோக்கல் குரூப்ஸ், டொமைன் குரூப்ஸ், பில்டின் குரூப்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கே ஒரு சீட் ஷீட் வச்சு போடலாம்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து ஆர்பிசி மூலயமா ட்ரை பண்ண எனுமரேட் பண்ணியிருக்கிறது. பட் எதுவுமே கிடைக்கல.
அண்ட் அவ்வளோதான். இது வெறும் ஆர்பிசி மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கா. எஸ்எம்பியில் எதுவுமே கிடைக்கலையா? ஜஸ்ட் செக்கிங் இட். ஓகே, எஸ்எம்பியோட வெர்ஷன்ஸ் எடுத்து கொடுத்துருச்சு. எஸ்எம்பி V1 வந்து ஃபால்ஸில் இருக்குது, மீதெல்லாம் ட்ரூவில் இருக்குது. அண்ட் இந்த வெர்ஷன்ஸுமே ஏதாவது வல்னரபிளான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ப்ரிஃபர்டு வந்து 3.0 அப்படின்னு அதுவே கொடுத்துருக்கு. அண்ட் ஓகே, இதுவுமே எஸ்எம்பி ஷேர்ஸ் எடுத்து கொடுக்கல. மேபி ஐம் ட்ரைங் இன் ராங் டூல் ஆர் சம்திங். ஸோ இன்னும் ஃபார் லினக்ஸில் ஐ நீட் டு நோ த பாஸ்வேர்ட் பாலிசி. அதுக்கு -p யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்ட் பாலிசி -P, யா ரைட். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பர்டிகுலர் மெஷினில் வந்து பாஸ்வேர்ட் பாலிசி இருக்கான்னு. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா -P பயன்படுத்துங்க, என்டர் கொடுங்க. இதில் ஏதாவது நமக்கு கிடைச்சதா? ஒன்றுமே கிடைக்கல. பாஸ்வேர்ட் பாலிசி எப்போ கிடைக்கும்? இதில் நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகே, ஆர்பிசி கிளைண்ட்லேருந்து எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஆர்பிசி கிளைண்ட் பாஸ்வேர்ட் பாலிசி எனுமரேஷன். ஓகே, இது நம்ம உள்ளார போயிட்டு வேற என்ன கொடுக்கணும்? இதுதான் நம்ம உள்ளார போய் ட்ரை பண்ணோம். ஓகே, கெட் டோம் பாஸ்வேர்ட் இன்ஃபோ. ஓகே, இது வந்து டோம், அதாவது நீங்கள் வந்து ஒரு டொமைன் யூஸராக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் பாலிசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம்ல, இந்த கமாண்ட் உள்ளார போயிட்டு வில் ட்ரை டு, இது ஒர்க் ஆகாது. பிகாஸ் இங்கே டோம்னு இருந்தாவே நீங்கள் வந்து இது ஒரு டொமைன் ஜாயின் மெஷினாக இருந்தால் தான் யூ கேன் ஏபிள் டு எனுமரேட் இட். ஓகேங்களா? அப்படி இல்லைனா உங்களால் பாஸ்வேர்ட் பாலிசி எனுமரேட் பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன பண்ணலாம்னா, பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் சொன்னேன்ல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் வந்து பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங்னா முதல்ல என்னன்னு பார்த்துக்கணும். ஏன் வந்து நான் ப்ரூட் ஃபோர்ஸ் வேணான்னா, ஒருவேளை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுற லைக் ஹைட்ரா வச்சு எஸ்எம்பி அண்ட் ஒரு பாஸ்வேர்ட் லிஸ்ட், யூசர் நேம் லிஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் லிஸ்ட்டில் அதில் ஒரு வேலிடான க்ரெடென்ஷியல்ஸ் இருந்தும், அதாவது வேலிடான யூசர் நேம் இருந்தும் நீங்கள் ஒரு தப்பான பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும், ஒரு டொமைன் ஜாயின் மெஷினாக இருந்தால். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பென்டெஸ்டர்ஸ் வந்து பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் பண்ணுவாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு செட் ஆஃப் யூசர் லிஸ்ட் இருக்குது அண்ட் எனக்கு கொடுக்கப்பட்ட சப்நெட் இருக்குது பென்டெஸ்டிங்க்கு. அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த யூசர் லிஸ்ட் வந்து எப்படி எடுப்பாங்க? OSNT மூலயமா அவங்க லிங்க்டின்ல போயிட்டு அந்த ஆர்கனைசேஷனோட நேம்ஸ் எடுப்பாங்க. அண்ட் அவங்களோட இமெயிலெலாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, லைக் இமெயில் இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமா, ஸோ அதை வச்சு தான் வந்து டொமைன் யூசர் நேம்ஸும் இருக்கா அப்படின்னு அவங்க தே வில் கிராஃப்ட் இட் இந்த பர்டிகுலர் யூசர் நேம் லிஸ்ட்டை. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாஸ்வேர்டு தான் வந்து போடுறாங்க, சம்மர் 18 அப்படின்னு. ஓகேங்களா? சம்மர் 18 இப்போ வந்து ஜூன் 2026. இப்போ வந்து சம்மர் நடக்குதா, சம்மர் 26. வேற என்ன, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா, டெஸ்லா at 123 ஆர் டெஸ்லா 2026 இந்த மாதிரி டி கேப்ஸு. நார்மலாக ஒரு டொமைன் அக்கௌண்ட் வந்து எப்படி இருக்கும், ஒரு பாஸ்வேர்டு பாலிசி இருக்கும்ல, கேபிட்டல் 1 ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, இல்லை பாஸ்வேர்டுங்க, இந்த பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, இந்த பாஸ்வேர்டுக்கு பதிலாக பி கேபிட்டல், ஏ ஸ்மாலு, எஸ்எஸ்க்கு பதிலாக $2, டபிள்யூ ஸ்மாலு, ஓக்கு பதிலாக 0. ஸோ காமனாக வந்து ஒரு மனிதர்கள் தான் வீக்கான லிங்க்னு நமக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவங்க இப்படி தான் போடுவாங்கன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாஸ்வேர்டை இவங்க வச்சிருக்கிற எல்லா யூசர் நேம்லேயுமே போட்டு கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி எது சக்ஸஸாக வருதோ அதை மட்டும் எடுத்து கொடுக்கும். அதுதான் வந்து பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங். ஓகேங்களா? ப்ரூட் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணுன்னா, 2 லைக் ஒரு வேலிடான யூசர் நேம் இருந்தாலும் திரும்ப திரும்ப அதில் மல்டிபிள் பாஸ்வேர்டை ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும். அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டாக இருந்தால் அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய எஸ்கலேஷன் வரும். ஓகேங்களா? அது மட்டும் பண்ணவே கூடாது. அண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது உங்களோட கிளைண்ட்டுக்கிட்டேயோ உங்களோட ஆர்கனைசேஷன் கிட்டேயோ லீகலான பெர்மிஷன் வாங்கிட்டு தான், ஆத்தரைசேஷன் வாங்கி தான் நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் அட்டாக்லாம் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் ரியல் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை ட்ராக் பண்ணி போட்டுருவாங்க. ஓகேங்களா? போட்டுருவாங்க இன் த சென்ஸ் தே வில், இது என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் மே லீட் யூ டு கோ ஃபார் அ ஜெயில் ஆல்சோ. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் டெக்னிக். அண்ட் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் லிஸ்ட், பாஸ்வேர்ட் லிஸ்ட்டுமே வச்சு நோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துமே வந்து இந்த பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஹேட் கிவன் மல்டிபிள் வேஸ் ஆஃப் டூயிங் இட். ஓகேங்களா?
ஸோ நம்மளுமே வேணும்னா வந்து ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 2 யூசர் கிடைச்சாங்களா? அந்த 2 யூசரையுமே வச்சு நம்ம வி கேன் ஏபிள் டூ டூ இட். பட் அது வொர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்ணலாம்னா, ட்ரை டூ டூ அ எஸ்எம்பி கிளையண்ட் அண்ட் டபுள் ஸ்லாஷ் நம்மளோட ஐபி. ஓகே நம்ம தான் ஓகே. இல்ல அந்த யூசர் நேம் நான் நோட் பண்ண மறந்துட்டேன். ஒர்க்ஸ் ஷேர்ஸ் தப்பா போட்டேன். ஒர்க் ஷேர்ஸ் இதில் எல்எஸ். ஸோ இதில் வந்து ஏமி அண்ட் ஜேம்ஸ்ன்னு இருக்காங்களா? ஸோ இவங்களோட யூசர் நேமை நான் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏமி ஜே அண்ட் ஜேம்ஸ். ஸோ இவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இவங்களோட லாஸ்ட் நேமில் வந்து இனிஷியல் இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக இருக்கலாம். இல்லை வந்து இது லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேமாக இருக்கலாம். இப்படி தான் மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஐம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் அவுட். பிகாஸ் வந்து யூசர் நேம்ஸில் வந்து எப்பயுமே டாட்னு வராது. அதனால ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் இட். ஸோ ஒரு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் இட், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து நான் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? யூசர்னு கொடுத்து இந்த டைரக்டரியில் தான் இருக்கான். ஸோ நான் இதுலேருந்து வெளியில் வந்துடுறேன். இப்போ யூசர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் எமி அண்ட் ஜேம்ஸ். ஸோ இப்போ வந்து நான் பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங் பண்ணுறதுக்கு இதே இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இங்கே சம்மர் 18 இருக்குல்ல, இது நான் சும்மா ஒரு டெமோக்காக எடுத்துக்கிறேன். பட் இதில் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் ஃப்ரம் மை எண்ட் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. ஸோ இங்கே ஐஃபன் யூக்கு பதிலாக ஐம் ஜஸ்ட் பாசிங் திஸ் யூசர்ஸ் இது. அண்ட் இதில் வந்து நம்மளோட ஐபி வந்து வைக்கணும். நம்மளோட மஷினோட ஐபி வந்து 1.12 அண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் பார்க்குறோம் இதில் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லைன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, நான் எம்இக்குன்னு கொடுத்தேன், லைக் ஜேம்ஸுக்குன்னு கொடுத்தேன். இதில் வந்து இவங்க 2 பேருமே வந்து கெஸ்ட் யூசர்னால இது வந்து எடுத்துக்குது. ஐம் நாட் ஷுர் இது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இதில் இந்த மாதிரி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்துச்சுனாவே இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு தான் அர்த்தம். பட் நாட் ஷுர். நம்ம இந்த வேற என்னமோ பார்த்தோமே, அந்த பாஸ்வேர்ட் பாலிசி பார்த்தோமே, அதில் வந்து இதை வச்சு நம்ம எனுமரேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? நம்மளோடையும் கொடுத்துருக்கோமா பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங்? ஓகே, பாஸ்வேர்ட் பாலிசி எங்கேயா நம்ம தேடும் போது கிடைக்காது. ஓகே, டொமைன் குரூப்ஸ், டொமைன் யூசர்ஸ், நெட் ஷேர்ஸ், பாஸ்வேர்ட் பாலிசி, எனுமரேட் பாஸ்வேர்ட் பாலிசி, இதுதான். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து வேலிடான யூசர் நேம் அண்ட் வேலிடான பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ் கமாண்ட் அண்ட் ஃபிக்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த நோட் பேடில் ஓகே இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் என்னோட ஃபேஸ் தெரியும், அதனால ஏதாவது மறைஞ்சிரும். ஸோ இதில் வந்து இந்த ஐபிக்கு பதிலாக நம்மளோட ஐபி வைக்கிறேன் 10.129.1.12 அண்ட் யூசர் நேமில் வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் எமி அதில் இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அப் திஸ் சம்மர் 18. இங்கேயா காணோம்? ஓகேங்களா? சம்மர் 18. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. இதுலேருந்து நம்மளால பாஸ்வேர்ட் பாலிசி எடுக்க முடியுமான்னு. நோ கைஸ், இதில் கண்டிப்பாக வந்து பாஸ்வேர்ட் பாலிசி இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு தான் காமிக்குது. லைக் ஒர்க் ஆனால் தான் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு காமிக்கணும்னா அது காமிக்காது. ஓகேங்களா? பட் நம்மளால் இது எடுக்க முடியாது. ஒரு வேளை இது டொமைன் ஜான் மஷினில் தான் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், ஐ கெஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ வி கவர்ட் எவ்ரி திங் ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் அந்த வின் ஆரம் ஓகே டிப்பிக்கல் ஃபைண்டிங்ஸில் வந்து இதில் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியுமா, பாஸ்வேர்ட் பாலிசி டிஸ்க்ளோஷர் கண்டுபிடிக்க முடியல. பட் யூசர்ஸ் வந்து நம்மளால் எனுமரேட் பண்ண முடிஞ்சு. இதில் குரூப்பில் இல்லை. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷேர்ஸில் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. லெகசி எஸ்எம்பி ப்ரோட்டோகால்ஸ்னால் அந்த எஸ்எம்பி V1 அதுதான் வந்து லெகசின்னு சொல்லுவாங்க. கெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து எனேபிளில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது கெஸ்ட்டுன்னு வருதா. அண்ட் நோ அக்கௌண்ட் லாக் அவுட் வீக் பாஸ்வேர்ட் பாலிசி இதுவுமே நம்மளால் வந்து எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா யூ கேன் ஏபிள் டு எனுமரேட் திஸ். ஈவன் சம்டைம் ஆர்பிசி கிளைண்ட் மூலியமாகவும் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் டொமைன் யூசர் அதெல்லாம் பண்ண முடியும் உங்களுக்கு பெர்மிஷன் இருந்ததுன்னா. அண்ட் இதில் இன்னொரு ஃபைண்டிங் வந்து
அவுட்டேட்டட் விண்டோஸ். இப்போ நமக்கு தந்த விண்டோஸோடைய வெர்ஷன் இருக்குல்ல, இதை கூகுள் பண்ணி பார்த்து இது வந்து அவுட்டேட்டடா இல்லையா அப்படின்னும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸசிவ் என்டிஎஃப்எஸ் இதில் நம்ம கண்டுபிடிக்கல. அண்ட் க்ரெடென்ஷியல் ரீயூஸ், ஒரே க்ரெடென்ஷியலை வந்து எல்லா சப்நெட்லேயும் ட்ரை பண்ணுவாங்க, எல்லா யூசருக்கும் அதே பாஸ்வேர்டு இருக்கான்னு ட்ரை பண்ணுவாங்க. சென்சிட்டிவ் இது எல்லாமே மோஸ்ட்லி ஷேர்ஸை பற்றினது தான் நிறையா வந்தது. ரேராக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரெடென்ஷியல் ரீயூஸு, அவுட்டேட்டடு, அக்கௌண்ட் லாக் அவுட்டு அண்ட் இது எல்லாமே ஃபைண்டிங்ஸ் தான் கைஸ். ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொன்றுமே நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வச்சா தான் யூ கேன் ஏபிள் டு ப்ரூவ் இட் அது வந்து ஃபைண்டிங் அப்படின்னு. அண்ட் இந்த நம்ம லாஸ்ட்டாக ஒரு போர்ட் சொன்னோம்ல, வின் ஆர்எம், இந்த 5985. ஸோ இதில் வந்து அதை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யூர் டைம். ஈவில் வின் ஆர்எம் யூசேஜ் அப்படின்னு கூகுளில் கொடுங்க. ஸோ ஈவில் வின் ஆர்எம் எதுக்குன்னா ஒரு போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல் தான். ஸோ யூ நீட் டு ஹாவ் அ வேலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அப்போ தான் யூ கேன் ஏபிள் டு லாகின். ஸோ ஒருவேளை இந்த போர்ட், அதாவது இந்த பர்டிகுலர் போர்ட் 5985 அண்ட் 5986 இருந்துச்சுன்னா, அண்ட் இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்பர் டொமைன் அக்கௌண்ட், யூ கேன் ஏபிள் டு லாகின் டு த மஷின் யூசிங் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஒருவேளை என்கிட்ட பாஸ்வேர்டு இல்லைனா, இஃப் யூ கெட் த NTLM ஹேஷ் ஃப்ரம் த ரெஸ்பாண்டர், உங்களால் பாஸ் த ஹேஷ் அட்டாக் பண்ண முடியும். அண்ட் யா, ஈவன் இதுக்கு பதிலாக நீங்கள் வின் ஆர்எஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து இன்னொரு ஆப்ஷன். இந்த வின் ஆர்எஸ் வந்து எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, இந்த சிஆர்டிபி பண்ணும்போது இந்த ஈவில் வின் ஆர்எம், இந்த ஈவில் வின் ஆர்எஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சது. ஈஸியாக வந்து ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு, தாவறதுக்கு, அதாவது பைவோட்டிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பயன்படும். ஓகேங்களா? இதான் வந்து விண்டோஸ் ரிமோட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐகெஸ் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் கைஸ். நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சனோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன். எஸ்ஐடி, ஆர்ஐடி. எஸ்ஐடி வந்து உங்களுக்கு யூசரோட எஸ்ஐடிஸ் வந்து எப்போ தேவைப்படும்னா, ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க, டீசிங்க் அட்டாக், இந்த மாதிரி டொமைன் அட்டாக்குங்கிற பாருங்க, பர்சிஸ்டன்ஸ் அட்டாக்ஸ் லைக் டைமண்ட் அட்டாக், சில்வர் டிக்கெட் அட்டாக், அந்த மாதிரி பண்ணும்போது எஸ்ஐடி இதெல்லாம் தேவைப்படும். ஆர்ஐடிங்கிறது ரிலேட்டிவ் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூசரோட ஆர்ஐடிஸும் எடுத்து நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம் நெட்எக்ஸி வச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஐ ஹோப் ஐ கவர்ட் எவ்ரிதிங் கைஸ். ஐ டென்ட் வாண்ட் டு டேக் யுவர் டைம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see in our next video. Bye. Stay tuned guys. Stay safe.